ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசும். உடைய வார்த்தைகள் சத்தியம். எங்கள் வாழ்க்கையை அது மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்த ஆபிரகாமே என்றார். ஆபிரகாம் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்து மலை ஒன்றில் நான் குறித்திருக்கிற இடத்துல போய் என்ன செய்யவன தகன பலியாக கொடு என்று சொன்னார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேர் அழைத்துக் கொண்டு கர்த்தர் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போனார். 3 நாள் பிரயாணம் பட்டு போன பொழுது தேவன் சொன்ன இடத்தை கண்டவுடனே வேலைக்காரர்கள் என்ன செய்தார்? ஒரு இடத்துல அவர்களை நிறுத்தி விட்டு, நானும் என் பிள்ளையாண்டாலும் என்ன செய்ய போறோம்? கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம் என்று சொல்லி போயிட்டு நாங்க திரும்ப வருவோம் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் கையில விறகு கட்ட, கத்தி, நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான். அப்பொழுது அவருடைய குமாரன் ஈசாக்கு கேட்டான், விறகு இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, எங்க ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்டான். அப்ப ஆபிரகாம் சொன்னது, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு போய் பலிபீடத்தில் அவனை கட்டி வைத்து கத்திய போடும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொன்னாரு, ஆபிரகாமே, பிள்ளையாண்டார் மேல என்ன செய்யாத, கத்திய போடாத அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார்னா, நீ உன்னுடைய பிள்ளை என்று பாராமல் எனக்கு அவனை ஒப்பு கொடுத்தபடியினால் இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். ஒரு முள்ளுகளுக்குள்ள ஒரு ஆடு சிக்கி கொண்டிருந்தது. அதை எடுத்து கர்த்தருக்கு என்ன செய்தார்? பலி செலுத்தி அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி பெயரிட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்னா, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மண்டலத்திலேயா இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதித்து, உன் சந்ததியால் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் சம்பவம். இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாப்டர். ஏன்னா என்னுடைய லைஃப்ல இந்த வழியா கடந்து போயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வழியா நான் கடந்து போயிருக்கிறேன். அதனால எனக்கு விருப்பமான ஒரு சாப்டர். அல்லேலூயா. வொர்ஷிப்னு சொன்ன உடனே ஏன் இந்த பகுதியை நான் எடுத்தேன்னா, இந்த 22வது அதிகாரம் 5வது வசனத்துல, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். தொழுது கொண்டு இங்கிலீஷ்ல வொர்ஷிப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பைபிள்ல முதலா வொர்ஷிப் என்ற வார்த்தை இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வருது. அல்லேலூயா. தமிழ்ல தொழுது கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம வொர்ஷிப்னா என்ன நினைக்கிறோம்? ஒரு பெரிய ஸ்டேஜ், நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க, லைட்டுங்கெல்லாம் கலர் கலரா வைத்து நல்ல ஒரு பெரிய டீமோட சத்தமா பாடுகிறத தான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம், வொர்ஷிப் நினைக்கிறோம். இல்லை சர்ச்சில் ஒரு நல்ல பாட்டு கொயர்களோட சேர்ந்து பாடுறது நம்ம வொர்ஷிப் நினைக்கிறோம்.
ஆனால் worship என்பது, ஆராதனை என்பது அது ஒரு சின்ன பார்ட் தான். worship என்னன்னா அதுக்கு ஹீப்ரு வேர்டு ஷாக்கா. என்னது? ஷாக்கா. ஷாக்கானா ஆராதனை. அதாவது worship தமிழ் இங்கிலீஷ்ல வந்து to bow down. to bow down அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுக்கு முன்பாக தங்கள் இருதயத்தை தாழ்த்தி பயபக்தியோடு சரீரத்தை தாழ்த்தி அவரை பணிந்து கொள்வது. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் அது ஷாக்கா. அப்படின்னாலும் worshipனா, worshipனா பணிந்து கொள்ளுதல், தொழுது கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இங்க ஆபிரகாம் மகனை பலி கொடுக்க போறார். போவதற்கு முன்பாக வேலைக்காரர்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு போறாரு? நானும் என் பிள்ளை ஆண்டாலும் கர்த்தரை என்ன செய்ய போறோம்? தொழுது கொள்ள போகிறோம், worship பண்ண போகிறோம்னு சொல்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை worship பண்றதுக்கு கீபோர்டு, ட்ரம்ஸ், ஒரு பெரிய டீம் அழைச்சிட்டு போய் வனாந்தரத்துல என்ன செய்யல, பாட்டுலாம் பாடி கர்த்தரை தொழுது கொள்ளல. அவங்க என்ன செய்ய போனாருன்னா கர்த்தரை என்ன செய்ய போனாரு? பணிந்து கொள்ள, அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் போனார். அல்லேலூயா. அதெல்லாம் worshipனு சொல்லப்படுது. நியூ டெஸ்ட்மென்ட்ல worshipனு எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா யோவான் சுவிசேஷம் 4:23 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 4:23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அல்லேலூயா. பிதாவை தொழுது கொள்கிறவங்க எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும். இங்கே worshipனு போட்டிருக்கு. அதுக்கு ஹீப்ரு கிரீக் வேர்ட் என்னன்னா ப்ரோஸ்குனியோ. ப்ரோஸ்குனியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரோஸ்னா டுவார்ட்ஸ், குனியோனா டு கிஸ். அதாவது தேவனை முத்தம் செய்தல். தேவனை என்ன செய்து? முத்தம் செய்தல். அதுதான் வந்து ஆராதனை, பணிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. எப்படின்னா ஆவியோடு. அதாவது ஆவியோடுன்னு என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பாரம்பரியமாக சடங்காச்சாரமா இல்லாம தேவனுடைய ஆவியோட, உணர்வுள்ள இருதயத்தோட, உண்மையோடுனா சின்சியரா அல்லது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கர்த்தரை தொழுது கொள்ளுதல். சின்சியர், ஒரு உணர்வுள்ள இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வது தான் ஆராதனை. அல்லேலூயா. நியூ டெஸ்ட்மென்ட், ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல நமக்கு ஆராதனைனா இதுதான் சொல்லுது. நாம எப்படி ஆராதிக்கணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா ட்ரூ worship. எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கணும்? உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. உண்மையான ஆராதனை. உண்மையான ஆராதனை என்னது? ட்ரூ worshipனா என்ன? ட்ரூ worship இன்னைக்கு செய்தி என்னன்னா உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் யெகோவா ஈராக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லனா யெகோவா ஈரே. யாருக்கு கர்த்தர் யெகோவா ஈரா இருப்பார்னா யார் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்வாரு? எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை உண்மையா ஆராதிங்க, உங்களுக்காக கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துங்க. அல்லேலூயா. செய்தி என்னது? உண்மையா கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையா ஆராதிக்கிறவங்கள கர்த்தர் ஒருபோதும் செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையா ஆராதிக்கிறவங்கள என்ன செய்ய மாட்டாரு? கைவிட. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்காமல் போனாலும் அவரை தவிர நாங்கள் வேற யாரையும் செய்வோம். ஆராதிக்கிற தேவன் கர்த்தர் நம்மை ஆராதிக்கிறதுக்காக தான்
ஆரம்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ட்ரூ வர்ஷிப். அதுல இந்த சம்பவத்துல 3 காரியத்தை நான் சொல்றேன். ட்ரூ வர்ஷிப், உண்மையான ஆராதனை என்பது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவதை வெளிப்படுத்துவதாகும். அல்லேலூயா. உண்மையான ஆராதனை என்னன்னா தேவனை நேசிக்கிறத வெளிப்படுத்துறது. அல்லேலூயா. முழு இருதயத்தோட தேவனை நேசிக்கிறோம்ல, அதை வெளிப்படுத்துவதுதான் ஆராதனை. அல்லேலூயா. இந்த சம்பவத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த காரியம் நடந்த பின்பு, எந்த காரியம்? ஆபிரகாம் ஊர் என்ற தேசத்துல இருக்கிறார். கர்த்தர் அங்க இருந்து என்ன சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமையும் சாராளையும் என்ன செய்யறாரு? நல்லவரே, அதுக்கு முன்பாக ஆபிரகாம் சாரா அவங்களை அழைச்சிட்டு வர, அழைச்சிட்டு வந்து கானான் தேசத்துல விடுறார். அப்போ ஆபிரகாமுக்கு 75 வயது, பிள்ளை இல்லாம இருந்தது. கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு சொன்னார். ஆனா 25 வருஷம்னால பிள்ளை இல்லாம இருந்தது. இதுக்கு இடையில அவன் ஒரு வேலைக்காரியோட ஒரு பிள்ளை என்ன செய்தான்? பெற்று ஒரு பிள்ளையோட இருக்கிறான். 25 வருஷம் கழித்து கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தவர்களாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் சாராலும் ரொம்ப சந்தோஷமா என்ன செய்யறாங்க? தன் பிள்ளையோட சந்தோஷமா இருக்காங்க. அந்த வேலைக்காரியுடைய பிள்ளை என்ன செய்தாம அனுப்பிச்சு விட்டா. இப்போ அந்த வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, 25 வருஷம் கழித்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஒரு பிள்ளைய கொடுத்துட்டாரு, அது வயதான காலத்துல. இப்ப ஆபிரகாமுடைய முழு சந்தோஷமும் ஈசாக்கு தான். ஆபிரகாமுடைய எதிர்கால ஈசாக்கு தான். ஆபிரகாமுடைய எல்லாமே ஈசாக்கு தான். போ ஈசாக்கு தான். அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கர்த்தர் ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டார். அல்லேலூயா. இதோ அடியே. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஏக சுதனும் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை. என்ன சொல்றாரு? உன் புத்திரனா உன் மகன், உன் ஏக சுதனா ஒரே மகன், உன் நேசகுமாரன் நீ நேசிக்கிற மகன். கர்த்தர் எப்படி பிள்ளைய வர்ணிக்கிறார் பாருங்க. ஏன் அப்படி வர்ணிக்கிறாரு? அந்த அளவுக்கு நேசமா இருக்கிறான் அவன் பிள்ளைய. அந்த அளவுக்கு நேசமா இருந்தவனை பார்த்து சொல்றார், இப்பொழுது நான் காண்பிக்கும் மோரியா தேசத்து மலையில நான் காண்பிக்கும் மலை ஒன்றில் போய் அவன் என்ன செய்ய? தகன பலியாக கொடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தகன பலியாக கொடு. அல்லேலூயா. தகன பலினா என்னது? தகன பலினா அதுக்கு ஹீப்ரு வேர்டு எல்லாருக்கும் நல்ல ஞாபகமா சொல்றேன், ஓலா. என்னது? எல்லாருக்கும் எல்லாம் உங்க ஆப்ப வச்சிருப்பீங்களா? ஓலா. வட்டி ஞாபகம் வச்சுங்க. ஓலானா என்னது? பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி. அப்படின்னா அர்த்தம், வெட்டி அக்கினிக்கு என்ன செய்யறது? அதை கொடுக்கிறது, அது சுட்டு எரிக்கிறது, அது எழும்பும், அந்த புகை எழும்பும். அதுக்கு பேர் தான் என்னது? தகன பலி. அல்லேலூயா. அதுக்கு என்ன சிம்பலைஸ்னா அர்த்தம்னா, கம்ப்ளீட் டெடிகேஷன் அண்ட் சரண்டர். கம்ப்ளீட் டெடிகேஷன் அண்ட் சரண்டர். அதுதான் பர்ன்ட் ஆஃபரிங். இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஈசாக்கு என்ன செய்? தகன பலியாக கொடு அப்படின்றார். அல்லேலூயா. ஈசாக்க தகன பலியாக கொடு. இப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு தகன பலியாக தன் பிள்ளையை கொடுக்க தீர்மானிச்சார். அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமால இது முடிந்தது? அல்லேலூயா. ஆபிரகாமால எப்படி பிள்ளைய தகன பலியாக கொடுக்க முடிந்தது? ஒண்ணும் இல்ல, ஆபிரகாம் கர்த்தரை நேசித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்தான்? கர்த்தரை நேசித்தார். எப்படி கர்த்தரை நேசித்தானா, கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும்
எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் தான் அவனுக்கு நேசமா இருந்தது. அல்லேலூயா. உண்மையாலுமே தேவன் எப்படிப்பட்ட அன்பை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்னா முழு இருதயத்தோடு நாம அவரை நேசிக்கணும்னு சொல்றார். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. மார்க் 12:33 சீக்கிரமா வாசிங்க. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனை முழு இருதயத்தோடு நேசிப்பது. அல்லேலூயா. இப்போ தேவனை அவன் நேசிக்கிறான். எப்படி நேசிக்கிறானா, தேவன் அவனுக்கு கொடுத்தது எல்லாவற்றை காட்டிலும் தேவனை அவன் அதிகமா நேசித்ததுனாலதான் அவனால ஈசாக்கு என்ன செய்ய முடிந்தது, கொண்டு போய் பலி கொடுக்க முடிந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை அதிகமா நேசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் உனக்கு சோதனையா கர்த்தர் வைக்கிறார். நான் கொடுத்தது உனக்கு முக்கியமா, நான் உனக்கு முக்கியமா? அல்லேலூயா. கர்த்தர் வைச்ச சோதனை என்னது? நான் கொடுத்த ஈசாக்கு உனக்கு முக்கியமா, நான் உனக்கு முக்கியம்? அல்லேலூயா. அவன் ஈசாக்கை காட்டிலும் அவன் யாரை நேசிச்சான்? கர்த்தரை நேசிச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லாமே அவர் தான் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாமே. வீடு அவர் தான், நிலம் அவர் தான், பைக் அவர் தான், கார் அவர் தான், சரீரம் அவர் தான், பிள்ளை அவர் தான், கணவர் அவர் தான், எல்லாமே அவர் தான் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்த எல்லாவற்றை விட கொடுத்தவரை நேசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் முழு இருதயத்தோடு வைக்கிற அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்துவதுதான் ஆராதனை. அல்லேலூயா. அந்த அன்பை கர்த்தருக்கு எக்ஸ்பிரஷன், நம்முடைய லவ் அன்பை வெளிப்படுத்தும். எப்படி அந்த அன்பு வரும்? அல்லேலூயா. எப்படி நமக்கு அந்த அன்பு வரும்? எப்படி வரும்னா, பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவன் நம்முடைய இருதயத்துல அன்பை ஊற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5 சீக்கிரமா வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு. அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிற நேசம் நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஏன் அப்புறம் நம்மால கர்த்தரை முழுசா நேசிக்க முடியல? ஏன் கர்த்தர் ஆராதனை நம்ம கசக்குது? ஏன் நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க முடியல? கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரியா விருப்பம் இருக்கு. ஏன்? அந்த இருதயத்துல கர்த்தருடைய அன்புக்கு பதிலா வேறு ஏதோ ஒன்று ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேறு ஏதோ ஒண்ணு உள்ள ரூல் பண்ணி அந்த அன்பை தூக்கி வெளியே போட்டுட்டு வேற எதுக்கோ ஒன்றை. அல்லேலூயா. ஆபிரகாம் இருதயத்துல ஈசாக்கு இருக்கிறானா, கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு கர்த்தர் சோதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? ஈசாக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறானா, இல்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? அல்லேலூயா. ஈசாக்கு உட்கார்ந்திருந்தா கர்த்தர் வெளியே இருப்பார். கர்த்தர் உட்கார்ந்திருந்தா மத்ததெல்லாம் வெளில போயிடும். அல்லேலூயா.
கர்த்தர் அந்த இருதயத்துல அவர் மட்டும்தான் இருக்கணும். இருதயம் கர்த்தருக்கு தான் சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரம் என் மனைவிக்கு சொந்தம் சொல்லலாம். அல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு இருதயமும் கர்த்தர் ஆளுகை செய்யற அந்த முழு இருதயத்தையும் அவர் தான் கேட்கிறார். அந்த இருதயத்துல என்ன தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது, ரூல் பண்ணக்கூடாது. கர்த்தர் அந்த இருதயத்துல இருந்தார்னா அவரை நேசிப்பது மிகவும் ஈஸி. அல்லேலூயா. ஆபிரகாம் இருதயத்துல கர்த்தர் தான் இருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் இருதயத்துல சிலருடைய இருதயத்துல உலகம் இருக்கு, சிலருடைய இருதயத்துல சினிமா இருக்கு, சிலருடைய இருதயத்துல புடவை இருக்கு, சிலருடைய இருதயத்துல சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, சிலருடைய இருதயத்துல நகை இருக்கு, சிலருடைய இருதயத்துல தூக்கம் இருக்கு. கர்த்தர் இருக்கணும்னு விரும்பல. அதுதான் முழு இருதயத்தோட கர்த்தரை நேசிக்கிறேன். அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தாத அன்பு அன்பே இல்லை. அல்லேலூயா. அம்மா நான் உன்னை நேசிக்கிறேம்மா அது என்னது? அப்படி சொல்றதாவது வெளிப்படுத்துறது தான். சொல்லாமலே நான் உன்னை நேசிக்கிறேன், எனக்கு தெரியும்னா அது உண்மையான அன்பே கிடையாது. அன்பு என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்கு ஆபிரகாம் அன்பை வெளிப்படுத்து. எப்படி? ஈசாக்கு கொடுத்ததுனால. அல்லேலூயா. நம்முடைய அன்பு வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. எப்படி அன்பு வெளிப்படுத்துறது? அன்பு இருந்தா தானே ஆராதனைக்கு ஓடி வந்துருவோம். அல்லேலூயா. போன் பண்ணணும் அவசியமே இல்லை. அன்பு இருந்தா தேவ சமூகத்துல மணிக்கணக்கில் உட்கார்ந்து இருப்போம். அல்லேலூயா. அன்பு இருந்தா கர்த்தருக்காக எதையும் கொடுக்க மனசு முன் வரும். அன்பு இருந்தா சாக்கு போக்கே சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. அன்பு இருந்தா அப்புறம் எப்படி அன்பு வரும்? கிராட்டிட்யூட். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம அவரை நேசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சாலே அன்பு உள்ளத்திலிருந்து பொங்கி வரும். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார். ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளையை கொடுத்திருக்கிறார். நமக்கு எப்படி கர்த்தரை நாம நேசிக்க முடியும்? எப்படி அந்த கிராட்டிட்யூட் எப்படி வரும்னா, ஒண்ணு இல்லாதவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? அது உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. பிள்ளை இல்லாம எத்தனையோ ஒரு அழுது வேதனைப்பட்டு கலங்கி சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. அல்லேலூயா. நமக்கு 1 2 3 எத்தனையோ கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்கள பார்த்தாலும் தெரியும் இதுல கர்த்தர் நமக்கு கொடுத்தவருடைய சந்தோஷம். அல்லேலூயா. வீடு இல்லாம எத்தனையோ பேர் தெருவில் படுத்துட்டு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல வீட்டை கொடுத்திருக்க. சரீரத்துல 2 கிட்னியும் நல்ல செயல்படுது. செயல்படாம எத்தனையோ பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல இந்த பக்கம் ஒரு டியூப், இந்த பக்கம் ஒரு டியூப் விட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறா. கர்த்தர் நமக்குலாம் அந்த வேலையெல்லாம் இல்லாம கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே அன்பு தானா வரும். எவ்வளவோ கர்த்தர் நம்ம ஒரு வாழ்க்கையில செய்திருக்கிறார். கொரோனா வியாதிக்கு கர்த்தர் நம்மளை விலக்கி பாருங்க. ஒரே பேரசிட்டமால் தான் சரியா வச்சு நமக்கு. அல்லேலூயா. ஒரு பேரசிட்டமால் போட்டோம், சரியா போயிடுச்சு. எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மறித்து போயிட்டாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இறந்து போயிட்டாங்க. கர்த்தர் செய்ததெல்லாம் யோசிப்பாங்க. அல்லேலூயா. எவ்வளவு செய்திருக்க. ஆபிரகாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த ஈசாக்கு கொடுத்ததே கர்த்தர் தான். ஈசாக்கு கொடுத்ததே கர்த்தர் தான். எனக்கு கர்த்தர் தான் ஈசாக்கு கொடுத்தாரு. நல்ல கானான் தேசத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் கானான் தேசத்துல பாதுகாத்தாரு. பஞ்சம் வந்தபோது எகிப்துல வச்சு போஷித்தாரு. கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்தார். யோசிச்சு பார்த்தா ஈசாக்கு கொடுக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியுது. அல்லேலூயா. கர்த்தர் செய்ததெல்லாம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கார்.
அப்படி நினைக்கும் பொழுது அன்பு பொங்கி வரும். அன்பு அப்படியே ஊற்று மாறி அப்படியே எழுப்பி வரும். கண்ணீர் வரும். அப்படியே சந்தோஷம் வரும். கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள, அப்படியே பிரசன்னத்துக்கு ஓடி வர, அவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்க, அப்படியே அந்த அன்பு அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் உண்மையான ஆராதனை. வரலாம், 2 பாட்டு பாடலாம், சீக்கிரமா போயிடலாம், வேலையை பார்க்கலாம். சண்டேனா ஏதோ ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் டக் டக் வந்துட்டு கிளம்பி டக் டக் போயிட்டு, ஏன் அந்த பாஸ்டர் கேட்பாரு வரலன்னா வரலன்னா அது தொந்தரவு ஏதாவது போயிட்டு வந்துருவோம். சரி, நமக்கு இல்லைன்னா நம்ம பிள்ளைக்காக போயிட்டு வந்துருவோம். அன்பு இருந்தா ஆட்டோ சார்ஜோ அல்லது பஸ்ல ஏறி வர்றதோ இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. அல்லேலூயா. அன்பு இருந்ததுன்னா தூரமே தெரியாது. அல்லேலூயா. அன்பு இருந்ததுன்னா நேரம் போகிறதே தெரியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட அன்பைதான் விரும்பினார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆராதனை. அதுதான் உண்மையான கர்த்தரை நேசிக்கிற அன்பு. ஈசாக்க அவன் பலி கொடுக்க தீர்மானித்ததுனால அவன் தேவனை நேசித்தான். அல்லேலூயா. 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 அதனால நம்ம கர்த்தரை நேசிக்கணும். அல்லேலூயா. அவர் செய்ததெல்லாம் நினைச்சுக்கணும். அவருடைய இருதயத்துல அவருக்கு முதலிடம். அது சேர்ந்த வேற யார் உட்கார்ந்தாலும் அதுக்கு பேர் விக்கிரகாரம். யார் உட்கார்ந்தாலும் அதுக்கு பேர் என்னது? விக்கிரகாரம். பிள்ளைகள் உட்கார்ந்தாலும் விக்கிரகாரம் தான். சொந்தமான உட்கார்ந்தாலும் விக்கிர ஆராதனை தான். பணம் உட்கார்ந்தாலும் விக்கிரக ஆராதனை தான். வேலை உட்கார்ந்தாலும் விக்கிரக ஆராதனை தான். அல்லேலூயா. கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது உண்மையான ஆராதனை என்னன்னா 100% கீழ்ப்படிதல். அல்லேலூயா. எத்தனை சதவீதம்? உண்மையான ஆராதனை என்னன்னு பக்கத்துல கொடுப்பா. 100% கீழ்ப்படி. அல்லேலூயா. நீங்க 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18வது வசனம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. அல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவரே? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. இந்த சம்பவத்துல இருந்து கர்த்தர் என்னத்தை கண்டுபிடிக்கிறாரு? ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படி. ஆபிரகாம் எனக்கு 100%, 100%. எப்படி 100% கீழ்ப்படிந்தா? அவன் இம்மீடியட் ஒபீடியன்ஸ். அவனுடைய ஒபீடியன்ஸ் எப்படிப்பட்டது? இம்மீடியட். எப்படின்னா 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி வேலைக்காரர் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. எப்படி கீழ்ப்படிந்தான்னா இம்மீடியட். நைட் தான் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? நைட் சொல்றாரு. நைட் சொன்ன உடனே அதிகாலையில் எழுந்து காலையில எழுந்துட்டான். அப்போ அவன் என்ன செய்த? சரி, கர்த்தர் சொல்லிட்டாரு. எப்பன்னு சொல்லலையே கர்த்தரு, எப்பன்னு சொல்லல. அவன்கிட்ட எப்பன்னு சொல்லல. சரி, அடுத்த வாரம் போலாம், அடுத்த வாரம் போலாம், இல்ல அடுத்த மாசம் போலாம், பொறுமையா போலாம். சொல்லிட்டீங்கல்ல, நான் செய்யதான் போறேன். ஆனா நான் எப்ப செய்வேன்? எனக்கு எப்போ தோணுதோ அப்ப நான் செய்வேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்ப நான் செய்வேன். என்னால எப்ப முடியுமோ அப்ப நான் செய்யறேன். அதுக்கு பேர் கீழ்ப்படிதல் இல்ல. 99.9 கீழ்ப்படிதல் கிடையாது. 100% கீழ்ப்படிச்சாதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு கடைக்கு போயிட்டு வேணான்றீங்க. இருங்க ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறமா நான் போறேன்.
இருங்க இந்த கேமை முடிச்சுட்டு போறேன். இந்த கேமை ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கு. கேமை முடிச்சுட்டு போறேன். படிடா, இன்னைக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, நாளைக்கு காலைல படிச்சுக்கிறேன், நாளைக்கு காலைல படிச்சுக்கிறேன். இமீடியட்டா கீழ்படியல் தான் அதுக்கு பேர் கீழ்படியல் இல்லை. இமீடியட்டா கீழ்படியல் தான் ஒரு வேலையை கொடுத்து உடனே செஞ்சாதான் கீழ்படிதல். நீங்க சொல்லிட்டீங்க, நான் என் இஷ்டத்துக்கு நான் கீழ்படிதான், அதுக்கு பேர் கீழ்படிதல் இல்லை. ஆபிரகாம் தேவனுக்கு உடனே அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு என்ன செய்தான்? உடனே கீழ்படிதான். சாக்கு போக்குலாம் சொல்லல, சாக்கு போக்குலாம் சொல்லல, என்ன சொல்லல, கால தாமதம் செய்யல, தேவனிடத்துல திரும்ப திரும்ப கேட்கல. என்னன்னு, கர்த்தாவே நீங்க தான் பேசுறீங்களா, நீங்க தான் பேசுறீங்களா, எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்களேன், இன்னொரு தடவை சொல்லுங்க, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க, இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐயோ கேட்ட மாதிரி தெரியுது, கேட்காத மாதிரி இருக்கு, இன்னொரு தடவை சொல்லுங்க, எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க, எனக்கு நான் செய்யறேன், எனக்கு இன்னும் தெளிவா சொல்லுங்க, நான் செய்யறேன். கர்த்தர் ஒரு தடவை சொன்னாதான் சொன்னதுதான், அது நம்மளால புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு, புரிஞ்சிக்காத மாதிரி என்ன செய்வோம், கர்த்தருக்கே காது குத்தி, கர்த்தருக்கே காது குத்தி, புரியாத மாதிரி ஒரு தடவை சொன்னாருன்னா சொன்னதுதான். அல்லேலூயா. ஒரு தடவை புரிய வச்சுட்டாருன்னா புரிஞ்சிடும், நமக்கு நல்லா புரியும், நல்லா புரியும். புரியாத மாதிரியே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது சரி கிடையாது. அல்லேலூயா. அதான் பேச மாட்டாரு. ஒரு தடவை பேசுறதுதான் பேசுனதுதான். திரும்ப திரும்ப 1000 தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கால திரும்ப திரும்ப கேட்கல, முழுமையா கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தான்? ஏன் முழுமையா கீழ்ப்படிந்தான்னா, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு அவன் புறப்பட்டு போகலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு எத்தனை நாள் பிரயாணப்பட்டு போறான்? 3 நாள் பிரயாணப்பட்டு போறான். ஆபிரகாம் சொல்லிருக்கலாம், ஆமா நீங்க சொல்லிட்டீங்க, ரைட்டு, மோரியா தேசத்துக்கு தான் போடுமா, இங்க ஏகப்பட்ட மலை இருக்கு, ஏதோ ஒரு மலையில நான் கொடுத்துட்டு போறேன், ஏதோ ஒரு மலையில நான் கொடுத்துட்டு போறேன். எல்லாத்துக்கு நான் 3 நாள் பிரயாணம் பண்ணிட்டு போகணுமா? 3 நாள் போகணுமா? நானு கர்த்தர் எங்க சொன்னாரோ அங்க போலாம். அல்லேலூயா. அதுதான் 3 நாள் பிரயாணம் பண்றான். 3 நாள் பிரயாணம் பண்ணும் பொழுது என்ன நடந்திருக்கலாம்? மனம் மாறி இருக்கலாம். என்ன மாறி இருக்கலாம்? ஏன்னா கூட பிள்ளைய வருது, கூட என்ன செய்யுது, டாடி டாடி டாடின்ட்டு வருது, கூடவே என்ன வந்து டாடி டாடி. அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே போயிருக்கு. ஆண்டவரே வேற எதை வேணாலும் கேளுங்க, இதை விட்டுருங்க, இதெல்லாம் செய்யுங்க, விட்டுருங்க. ஐயோ இவனால என்னால கொடுக்க முடியாது, என்னால கொடுக்க முடியாதுன்னு மனம் மாறல. அல்லேலூயா. ஆமா ஆமா, ஒரு பிள்ளை இருக்கிறான், இவனை விட பெரிய பிள்ளை இஸ்மவேல் இருக்கிறான், நான் அவனை எங்கேயா தேடி கண்டுபிடிச்சு கூட கொடுத்துறேன் அவனுக்கு, இவனை விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லல. அல்லேலூயா. மனம் இவன் என்னதான் எடுத்துக்கிட்டு போறான்? கத்தி எடுத்துக்கிட்டு போறான், கட்டை எடுத்துக்கிட்டு போறான், நெருப்பு எடுத்துக்கிட்டு போறான், கயிறு எடுத்துக்கிட்டு போறான். பலி செலுத்துறதுக்கு தேவையான அத்தனை என்ன செய்யலாம், ஒண்ணு கூட மிஸ் பண்ணல. கிளியரா தெரியும் கர்த்தர் எதுக்கு இவனை பலி கொடுக்க சொல்றாரு, என்னத்துக்கெல்லாம் செய்ய போறாரோ. கத்தி எடுக்காம போயிருந்தா என்ன இருக்கும்? நல்ல வேலை கத்திய மறந்துட்டு வந்துட்டோம். கர்த்தருக்கு தோத்துறோம், கர்த்தருக்கு தோத்துறோம், கத்திய மறந்துட்டோம். கர்த்தர் சித்தம் தான் போடுது, கர்த்தர் சித்தம் தான் போடுது. எல்லாத்தையும் பர்ஃபெக்டா எடுத்துக்கலாம்.
அல்லேலூயா. எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா எடுத்துக்கிட்டு வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு போறான். வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு போறவன் ஒரு இடத்துல நின்று வேலைக்காரங்க என்ன பண்ணிட்டா, ஸ்டாப், இதோட நின்றுங்க நீங்க, இதுக்கு பிறகு நானும் என் பிள்ளைங்க என்ன செய்ய போறோம். ஏன் அங்க நிறுத்தினா வேலைக்காரங்களா ரொம்ப உண்மை உள்ளவனா இருப்பானுங்க. என்ன பண்ணிருப்பானுங்க, ஆபிரகாம் கத்திய போடும்போது கத்திய போடாதையா, பிள்ளைய போய் கொலை பண்ண போற, கர்த்தர் சொல்லிருக்க மாட்டாரியா, நீ வேற. கர்த்தர் யாராவது பிள்ளைய பள்ளி கொடுக்க சொல்லுவாரா? இப்படின்னு எவனும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நிறுத்திட்டாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நிறைய பேர் குறுக்க நிற்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன செய்யாத சொந்தக்காரெல்லாம் சொல்லுவான், ஏய் ஞானசாரம் ஏன் எடுக்கிறான், அதெல்லாம் தேவையில்லையா, அதுக்கு போய் ஞானசாரம் இல்லையா, தசவமாகணும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிற, நீ வாங்கறதே உனக்கே பத்தல, இதுல வேற அங்க சர்ச்சில் வேற போய் கொட்டுறியா, ஊழியத்துக்கு போறியா, சோத்துக்கு என்ன பண்ணுவ. சொந்தக்காரங்க என்ன பண்ணுவான், குறுக்க வந்து சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸு இவனுக்கு ஒருத்தவனுக்கு அனுமதி கொடுக்க. அல்லேலூயா. ஒருத்தனுக்கும் அனுமதி கொடுக்கல ஆபிரகாம். அல்லேலூயா. நாம ஒதுக்க வேண்டியவங்களாம் ஒதுக்கிடணும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என் ஊழியத்துக்கு நான் வரும்பொழுது நிறைய பேர் குறுக்க நின்றாங்க. அல்லேலூயா. ஒருவனுடைய வார்த்தையை நான் செய்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய தீர்மானம் இது, நானும் என் மனைவி எடுக்கிற தீர்மானம், யாரும் இதில் செய்ய முடியாது, தலையிடுவதற்கு உரிமையே கிடையாது. எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்க, கர்த்தர் சொல்றத யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, யாருடைய வார்த்தை எனக்கு முக்கியம் கிடையாது. அப்பா இங்க ஊழியர் செய்யலாம்ப்பா, ஊழியர் என்ன செய்யணும், ஆஸ்திரேலியாவில் உனக்கு ஒரு சர்ச்சையோட அங்க ஒரு வேலை எல்லாம் ரெடியா இருக்கு, நீ அங்க வந்துரு. கர்த்தர் இங்கதான் இப்ப இருக்க சொன்னார். அல்லேலூயா. என்ன இங்கதான் இப்ப இருக்க சொன்னார். ஏன் இங்க ஊழியம் செய்தாதான் ஊழியமா, ஏன் அமெரிக்காவில் ஊழியம் செய்யக்கூடாதா, அங்கெல்லாம் ஆத்துமாலாம் இல்லையா, கர்த்தர் என்ன இங்க இருக்க சொன்னார். அல்லேலூயா. அதுதான் obedience. அதுதான் இந்த obedience. கர்த்தர் 100% கீழ்ப்படிதல். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. அதுதான் என்னது ஆராதனை. கர்த்தரை ஆராதிக்கிறது ஏதோ 4 பாட்டு பாடுறது கிடையாது. ஆபிரகாம் ட்ரம்ஸ், கீபோர்டு, நல்லா கிட்டார்லாம் எடுத்துட்டு போய் ஆராதிக்க சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாரு அவரு, சந்தோஷமா நீங்களும் நானும் வந்தா இதான் ஆராதனை. 4 பாட்டா பாடி டான்ஸ் ஆடி என்ன பண்றது, புதிய ஆட்டம் போட்ட, அதுதான் ஆராதனை. இதெல்லாம் ஆராதனை கிடையாது. அது ஆராதனை கிடையாது. அது ஆராதனையில ஒரே ஒரு சின்ன பார்த்து, அவ்வளவுதான். ஆராதனைங்கிறது 100% obedience. அல்லேலூயா. 100% கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிந்தவனுக்கு தேவன் யெகோவா ஈராக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவனை வீட்டுல இருந்து கிளம்ப சொல்லும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணிட்டார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சது, ரெடி பண்ணிட்டார். இவனும் கிளம்பி வரா, ஆடு என்ன செய்யுது, எங்கேயோ சுத்தி கித்தி கரெக்டா வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. டைமும் கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. கர்த்தர் கீழ்ப்படுகிறவங்கள, அவரை உண்மையா ஆராதிக்கிறவங்கள ஒருபோது கைவிட மாட்டார். அவருக்கு உண்மையா அவரை நேசிக்கிறவங்கள அவர் ஒருபோது கைவிட மாட்டார். கரெக்டா அந்த இடத்துல ஆடு வந்து நிக்குது. கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல கத்திய போடாத. சரியான நேரம், கத்தி எடுத்து போடுற நேரம். பிள்ளையாண்டான் மேல கத்திய போடாத போடாத. கர்த்தர் கரெக்டா வந்து நின்னார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டார். நமக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் சரியானபடி செய்வார். அவரை உண்மையாய் ஆராதிக்கணும். அல்லேலூயா. உண்மையா கீழ்ப்படியணும்.
கர்த்தர் உண்மை உள்ளவர். நாம் உண்மையா இருந்தா அவர் உண்மையா இருப்பார். நாம் உண்மையா இருந்தா அவரு உண்மையா. நாம் அவருக்கு கீழ்ப்படித்தால் நம்ம ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு யெகோவா ஈராக இருந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது ட்ரூ வர்ஷிப், உண்மையான ஆராதனைங்கிறது என்னன்னா தேவனுடைய சித்தத்துக்கு அல்லது சர்வ ஆளுமைக்கு அர்ப்பணிப்பது. அல்லேலூயா, ஃபுல் சரண்டர், ஃபுல் சரண்டர். இப்ப ஆபிரகாம் ஈசாக்கு கொண்டு போய் பலிபீடத்தில் என்ன செய்தா? கட்டி என்ன செய்தா? படிக்க வச்சா. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் ஈசாக்க ஒப்பு கொடுத்தா கர்த்தருக்கு. ஈசாக்கு என்ன செய்தா? ஒப்பு கொடுத்தா. வசனத்தை வாசிங்க, வசனம் 5 வாசிங்க, 22. அப்பொழுது ஆபிரகாம் சரி, நீங்க பாருங்க, இருக்கு 12 வாசிங்க, 12. அப்பொழுது அவர் பிள்ளையோரிடம் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஒப்பு கொடுத்தபடியால். அதாவது என்ன அர்த்தம்? டு withhold, அதாவது என்ன அர்த்தம்னா ஒப்பு கொடுத்தல். அத கர்த்தருக்கு என்று என்ன செய்தான்? பிரிச்சுட்டான். கர்த்தருக்கு என்று பிரிச்சுட்டான். ஆபிரகாம் ஈசாக்க பலியிடுவதற்கு முன்பாக அவன் எப்படி பிள்ளைய கொண்டு போய் பலியிட வச்சான்? கட்டிட்டான். கையை காலெல்லாம் சேர்த்தான், கட்டிட்டு பிள்ளையை கொண்டு போய் பலியிட. உண்மையாலுமே ஆபிரகாம் எங்க இருந்து பிள்ளை எடுத்து? இருதயத்திலிருந்து பிரிச்சு என்ன செய்தான்? கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் அதுக்கு முன்னாடி ஈசாக்கு எங்க இருந்தான்? இருதயம். ஏன்னா அவன் எதிர்காலம் அவன் தான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவன் தான். அவருடைய ஆசீர்வாதமே அவன் தான். ஏன்னா பூமியில் உள்ள சகல வம்சங்களும் இவனுக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அவன் எதிர்காலம், அவனுடைய சந்தோஷம் எல்லாமே இருதயத்திலிருந்து பிச்சு எடுத்து வந்து பலிபீடத்தை வச்சுட்டான். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் ஈசாக்க படுத்தக்கூடிய ஆபிரகாம் அந்த பலிபீடத்தில் செத்துட்டான். ஆபிரகாம் பலிபீடத்துல செத்துட்டான். அல்லேலூயா. சுயம் செத்து போச்சு. அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. சரண்டர். கர்த்தாவே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். இயேசு அப்படிதானே? எங்க கெத்செமனே அவர் என்ன சொன்னாரு? என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அல்லேலூயா. உம்முடைய சித்தம். கர்த்தர் பாதத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. இருதயத்திலிருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டா. ஈசாக்கு மேல வைத்திருந்த அன்பு, ஈசாக்கு மேல, ஈசாக்குடைய சிரிப்பு, ஈசாக்குடைய அழகு, ஈசாக்குடைய அவன் கூட விளையாண்ட விளையாட்டு எல்லாத்தையும் பிரிச்சு அப்படியே கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சா. அல்லேலூயா. அதான் 100% சரண்டர். அல்லேலூயா. அதை எடுக்கணும், அர்ப்பணிக்கணும்னு கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. 100% சரண்டர். அர்ப்பணித்தான். பலிபீடத்துல பலிபீடம். கர்த்தர் இப்பதான் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்க அழைச்சிட்டு போகும்போது வேலைக்காரன் என்ன சொன்னா? நானும் என் பிள்ளையாண்டாலும் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் வருவோம் வருவோம். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னா? நான் பலியிட போறேன் என் பிள்ளைய. கர்த்தர் திரும்பவும் அவனை உயிர்ப்பிப்பார். திரும்பவும் கர்த்தர் என்ன செய்வாரு? உயிரோடு எழுப்புவார். அவன் உயிரோடு எழுப்புவான். எழுப்பியா கையில கர்த்தர் கொடுப்பார் அவனை. அர்ப்பணிப்பு விசுவாசத்திலிருந்து தான் வரும். அல்லேலூயா. விசுவாசம் தான் நம்மளை 100% அர்ப்பணிக்க வைக்கும். கர்த்தரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசியா நமக்கு அர்ப்பணிக்கிறது ஈஸி. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல,
ஈசாக்கு அவன் பலிபீடத்துல வச்சுட்டான்ல, ஈசாக்க பலிபீடத்துல வச்சா 100%. அவன் சுயத்தை சாகடிச்சுட்டான். பலிபீடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி சுயத்தை சாகடிச்சுட்டான். பலிபீடத்துல வச்ச பிறகுதான் ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம எதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கர்த்தருடைய பாதத்துல கர்த்தருடைய பலிபீடத்துல வைக்கிறோமோ அதெல்லாம் ஆசீர்வாதமா கர்த்தருமா. ஏன்னா ஈசாக்கு ஆபிரகாமுக்கு தெரியும், தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் என்ன செய்யறாரு, ஈசாக்க கேட்கிறாரு. ஈசாக்க கர்த்தர் தானே கொடுத்தாரு, ஈசாக்க இப்ப கர்த்தர் தானே கேட்கிறாரு. ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. அல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அது நல்ல நோக்கம் தான். அல்லேலூயா. அது ஏதோ கர்த்தர் அவருடைய ஆளுகைக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்வது புரியாது. அல்லேலூயா. என்ன செய்யறார் என்று நமக்கு தெரியாது, ஏன் செய்யறார் நமக்கு தெரியாது. ஆனா 100% அர்ப்பணிக்கும். அல்லேலூயா. அப்படி அர்ப்பணிச்சுட்டா அல்லேலூயா அதுல இருந்து நன்மைகள் புறப்பட்டு வரும். நமக்கு புரியாத விஷயத்துல நம்ம குழம்பிட்டு இருக்கோம். ஏன் இப்படி கர்த்தர் செய்யறாரு, ஏன் இப்படி கர்த்தர் கேட்கிறாரு, என்ன ஆண்டவரே, ஏன் கேள்வி, 1008 கேள்விதான் கேட்காம அவர் என்ன சொல்றாரோ அது 100% அர்ப்பணிச்சிட்டோம்னா அது நன்மையாக மாறும். அதுதான் வர்ஷிப். உனக்கு நான் எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் சொல்றதை நீ செய். நாம எல்லாம் கேள்வி கேட்கறதுலயே கர்த்தருக்கு என்ன செய்வோம், இதுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் கேட்குறீங்க, ஏன் மலைக்கு போக சொன்னீங்க, ஏன் பலியிட சொன்னீங்க, என்னத்துக்கு? எந்த கேள்வியும் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆன்சரும் கர்த்தர் சொல்லல. கர்த்தர் என்ன செய்யல, இவனும் கேட்கல, கர்த்தரும் சொல்லல. நிறைய கொஸ்டின் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு கூட கொஸ்டின்லாம் என்ன செய்யணும், கர்த்தர்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் சொல்றதை எழுதிட்டே இருக்கணும் ஆன்சர். அல்லேலூயா. அவர் சொல்றதை எழுதிட்டே தான் பாஸ் பண்ணுவீங்க, டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை செஞ்சா போதும். இப்போ ஆபிரகாம் முடிவு பண்ணிட்டார், கர்த்தர் எதுலையோ இல்லை, ரொம்ப வச்சுக்கல, சரி நமக்கு புரியல, செய்வோம். ஈசாக்கு கேட்கிறாப்பா, எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்ற, கர்த்தர் பார்த்துப்பார். என்ன செய்வாரு, கர்த்தர் பார்த்து, ஆட்டுக்குட்டி கர்த்தர் பார்த்து. விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லப்பா உன்னதான்பா பலியிட சொன்னாரு, உன்னதான்பா பலியிட சொன்னாரு சொல்றாரு. அல்லேலூயா. யோ இல்லையா கேவா, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு ஓடிடுவான், அவர்கிட்ட ஒண்ணுமே பேச. அல்லேலூயா. தப்பிச்சு போகக்கூடாது, கையை வேற கால வேற என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாம் கட்டிட்டார். அல்லேலூயா. அதான் 100% obedience. அல்லேலூயா. obedience னா அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய பலிபீடத்துல வைக்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க 17 வசனம் சொல்லுது. 16 17 வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்று பாராமல் ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்க பலிபீடத்துல வச்சதுதான் ஒரு ஈசாக்குல 1000 ஈசாக்கு அங்க இருந்து எழுதிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் 2 பலிபீடத்துல எழுதிட்டோம். ஒரு பலிபீடம் ஈசாக்கினுடைய பலிபீடம், இன்னொன்று கிறிஸ்துவனுடைய சிலுவை. அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் அங்க இருந்து நம்மளெல்லாம் எழுப்பினார். ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பு உங்களை என்னை இந்த இடத்துல உட்கார வச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்பு உங்களை என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து
நாம 100% சரண்டர். புரியாது சரண்டர். அல்லேலூயா. தேவன் சொல்ல மாட்டார், நிறைய விஷயம் பேச மாட்டார். சரண்டர். அல்லேலூயா. அதுதான் தேவன், அதுதான் worship. அதுதான் அது 3 காரியத்தை சொல்லுங்க. தேவனுடைய அன்பை, தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவது தான் உண்மையான worship. அல்லேலூயா. 100% கீழ்ப்படிவது தான் உண்மையான worship. கர்த்தருக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை புரியுற நாமம் அர்ப்பணிப்பது தான் 100% worship. அல்லேலூயா. இந்த worship தான் உண்மையான worship. இதுதான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. ஏதோ பாட்டு பாடுறதோ, கை தட்டுறதோ, ஏதோ காணிக்க வைக்கிறதோ, ஏதோ சர்ச்சைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு போகிறதோ, ஏதோ கூட்டம் நடக்கிற இடத்துல இங்கே வர முடியாது டிவிலே உட்காந்து பார்க்குறதோ, அல்லது யூடியூப் சேனலில் உட்காந்து பார்க்குறதோ ஆராதனை கிடையாது. தேவன் மேல அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. 2வது 100% கீழ்ப்படியணும். 3வது தேவனுக்கு சித்தத்துக்கு 100% அதுதான். அல்லேலூயா. எழுந்து ஜெபம். Thank you Jesus. Hallelujah. பலிபீடத்தில் என்னை பாருங்கள். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலிபீடத்தில் என்னை பாருங்களே, படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரி அன்பினையே கண்டு
ஆராதனை உண்மையான ஆராதனையா இருக்கணும். என் முழு இதயத்தோடு உம்மை நேசிக்கிறேன். நீ கொடுத்த எல்லாவற்றை காட்டியும் உம்மை அதிகமாய் நேசிக்க எனக்கு உதவி செய்யப்பா. எனக்கு கொடுத்ததெல்லாம் நீர் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, அவைகளை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறேன். கர்த்தருடைய உள்ளத்துல அன்பை ஊற்றுங்கப்பான்னு கேட்டு என் இருதயத்துல உம்மை தவிர நான் வேற எதற்கு இடம் கொடுக்கிறாங்க. என் இருதயத்தை 100% நீர் ஆளுகை செய்ய மாட்டே. அப்படியே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு 100% கீழ்ப்படி. Immediate obedience, ஒரு complete obedience என் வாழ்க்கையில கற்றுக் கொடுங்கப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. பலிபீடத்துல என் சுயத்தெல்லாம் அர்ப்பணிக்க கர்த்தாவே நான் ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லு. ஒப்பு கொடுங்க. கர்த்தரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உண்மையாய் ஆராதிக்கணும். என் ஆராதனை உண்மையான ஆராதனையா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் யெகோவா ஈராக இருக்கிறார். கர்த்தர் நல்ல பகவல காயத்தம் பண்ணி ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல சரியான இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்கு. நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதித்தார் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. எஸ்அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, பலுகி பெருகட்டுமா. வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மண்டலத்திலேயாக நீர் ஆசீர்வதிக்கிறதே. சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் இறங்குவீரார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களை பாராட்டு. ஆமென். நம்முடைய பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.